போகர் 7000 பாடல் 15. ஊதினால் என்மர் சத்தின் கிரியாலே உலாவுவர் இதழெல்லாம் திறந்து விட்டும் போதினால் ஆய் சொன்ன ஏவல் கேட்பார் புகுந்து பார் நந்தி கண்டால் யோகமாகும். வாதினால் பட்டான வருடத்துக்கும் வாசலையே திறவாமல் மூடிக்கொள்வான். ஏதினால் இதற்குள்ளே வாசி மாட்டே இடத்தோட்டில் வங்கென உள்ளே வாங்கே. சரியாக வாசி யோகம் செய்து வந்தால், அதாவது பிராணாயாமம் என்று அழைக்கப்படும் மூச்சு பயிற்சி தொடர்ந்து முறைப்படி பயிர்ந்தால் அந்த 8 இதழ்களும் திறக்கும். அப்பொழுது அந்த சக்திகள் கூறும் ஆணையை ஏற்றுக்கொள். அதையே மீண்டும் தொடர்ந்து போனால் மனசக்தி வலிமை உருவாகும். அதை தொடர்ந்து நம்ம செய்து வர நந்தியை காண முடியும். நந்தியை கண்டால் உண்மையான யோகம் அடையும். இதை நாம் தவறாக இல்ல அவசரமாக செய்தால் 10 வருடங்கள் ஆனாலும் அந்த வாசல் திறக்காது. சக்தி வாயில் திறக்காமல் மூடியே இருக்கும். சரியான முறையில் உள்ளே செலுத்த முடியாவிட்டால் இடப்பின்களை நாடிகளை வழியாக சிதறி செல்லும் மூச்சை வங் போன்ற மந்திர ஒலியால் உள்ளே திரும்பி இழுத்து நிலைநிறுத்த வேண்டும் என்பதாக கூறுகிறார். இது வாசி யோகத்திற்கான குறிப்பு. கேட்கும் போது ஏழ்மையானது போன்று இருக்கும். ஆனா இது ரொம்ப நுட்பமானது. குரு உபதேசம் இல்லாமல் சாதிக்க முடியாது. இதை தவறாக தொடர்ந்து செய்து வந்தால் உயிருக்கே ஆபத்து. பாடல் 16. வாங்கியே நந்தி தனில் யங்கென்று கும்பி வலத்தோட்டில் சிங்கென்று உள்ளாக வாங்கி தாங்கியே யங்கென்று இருத்தி கும்பி தலமான தெருவாரும் ஒளியாய் காணும். ஓங்கியே மாணிக்க ஒளிபோல் தோன்றும் உத்தமனே மூலத்தின் உண்மை காணும். தேங்கியே வல்லபையான் சக்தி தானும் சிறந்திருப்பால் பச்சை நிறமாக தானே. உள்ளிழுக்கும் மூச்சை மூலாதாரத்தில் கொண்டு வந்து எம் என்ற ஓசை உணர்வுடன் கும்பகம் செய்தல் வேண்டும். கும்பகம் என்பது மூச்சை சிறிது நேரம் தக்க வைத்தல். பிறகு வலது நாசி வழியாக மூச்சை சிங் என்ற மந்திர ஒலியோடு உள்ளிழுக்க வேண்டும். இப்போ உள்ளிழுத்த பிராணனை உள்ளே நிலைநிறுத்தி யங் என்ற ஓசை உணர்வோடு கும்பகம் செய்து மனதை அசையாமல் வைத்திருக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் உடலில் 6 சக்கரங்களும் மற்றும் நாடிகளின் பாதை தெளிவாக வெளிப்படும். உள்ளே மாணிக்கம் போல் பிரகாசமாக ஜோதி தோன்றும். இது குண்டலினி எழுச்சியால் உண்டாகும் உள்ளொளி. அப்போது மூலாதாரத்தின் உண்மையும் மறைப்பொருளும் யோகிக்கு அனுபவமாக தெரியும். பாடல் 17. பச்சை நிற வல்லபையை பணிந்து போற்று பாங்கான ஆருக்கும் பருவம் சொல்வான். மொச்சையா மூலமது சித்தியானால் உலகம் சஞ்சரித்து திரியலாகும். கச்சை நிற காயமுமே கனிந்து மின்னும் கசடகன்றே 6 தலங்கண்ணில் தோன்றும். துச்சை நிற வாதம் சொன்னபடி கேட்கும் துரியத்தின் சூட்சமெல்லாம் தோன்றும் பாறை. மூலாதாரத்தில் இருக்கும் குண்டலினி சக்தியை தியானித்து வணங்கு. உடலின் சக்கரங்களின் நிலை, அவற்றின் பரிணாமம், யோக பருவங்கள் ஆகியவற்றை அந்த சக்தியே உள்ளுணர்வாக வெளிப்படுத்தும். இதில் மொச்சை என்பது திறப்பு, அதாவது அந்த 8 இதழ்களையும் திறப்பது. இதில் நிலை பெற்ற யோகி சித்திகளை அடைவான். அவன் பெற்ற சித்த சரீரத்தால் உலகங்களிலும் சஞ்சரிக்கக்கூடிய திறன் பெறுவான். உடல் ஒளிமயமாக ஆரோக்கியமாக தேஜசுடன் மின்னும். மலங்கள் நீங்கி 6 ஆதாரங்களும் தெளிவாக உள்ளுணர்வில் தோன்றும். சூட்சுமமான உள் உபதேசம் கேட்கும் நிலை வரும். பாடல் 18. பாரென்ற புரியட்டம் நாளிற் சேர்க்கும். பளிச்சென்று மூலத்தின் ஜோதி காணும். காரென்ற தீப ஒளி கண்ணோ கூசும். கணபதி உன் கண் முன்னே இருத்தன் செய்வார். ஊரென்ற யோகத்துக்கு உறுதி சொல்வார். உற்பனமாம் வாதத்தின் உண்மை சொல்வார். நேரென்ற சதாசிவத்தின் நிலையும் சொல்வார். நீச்சென்ற விட்டாக்கால் யோகம் போச்சே. யோகி பிராண சக்தியை ஒருமைப்படுத்தி மூலாதாரத்தின் ஒளியாக திகழும் சக்தியை தெளிவாக அனுபவிக்கிறான். அந்த ஒளி மிக தீவிரமான தீப ஒளி போல் இருக்கும். வெளிக்கண் அதனை தாங்க முடியாத அளவுக்கு பிரகாசிக்கும். மூலாதார அதிபதியான கணபதி யோகியின் உள்காட்சியில் தோன்றி ஆனந்த நடனம் புரிவார். உண்மையான யோக மார்க்கத்தின் ரகசிய அடையாளங்களையும் முறைகளையும் உணர்ந்தவர் போதிப்பார். உயிர் இயக்கத்தின் ஆதார ரகசியத்தையும் அறிந்து சொல்வார். மேலும் அவர் கடாசிவ நிலை, அதாவது பரம அமைதி சிவத்துடன் ஒன்றிய நிலை பற்றியும் நேரடியாக அனுபவித்து கூறுவார். அவ்வாறு உள் உபதேசங்களை கேட்டு வழிபட்டால் யோக சித்தி அடையலாம். ஆனால் உயிர் சக்தி கீழ் நோக்கி சிதறினால், அதாவது உயிர் சக்தி கட்டுப்பாட்டின்றி வீணானால் யோக பலன் குன்றும் என்பதே மைய கருத்து.
மேலும் மூலாதார சக்கரத்தை பற்றியும் வாசி யோகத்தை பற்றியும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.